வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்க்கலாம். மீபேகா மற்றும் மீசிமா பற்றி பார்க்கலாம். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அண்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்க்கலாம். ஒரு சம்மை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ் 40 and 56. 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கான மீபேகா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 40க்கும் 56க்கும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அதை டிவிஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 40 பார்க்கலாம். 40யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 20 கிடைக்கும். 20யை 2ஆல் டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும். 10யை 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குது. அப் டு 1 வரைக்கும் பண்ணிக்கிட்டே போகிறோம். நெக்ஸ்ட் இதே மெத்தடில் 56ஐ டிவைட் பண்ணும்போது 28 கிடைக்குது. 28ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 14 கிடைக்குது. 14ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்குது. 7ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த டிவிஷன் மெத்தடில் கிடைச்ச அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டோம். அப்போது 40யோட ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது, 2 × 2 × 2 × 5 கிடச்சிருக்கு. 56க்கு 2 × 2 × 2 × 7 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த 40க்கும் 56க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை பார்க்க போகிறோம். பார்த்தா 2 காமனாக இருக்குது. அடுத்தது அகெயின் இன்னொரு 2 காமனாக இருக்குது. அடுத்தது அகெயின் இன்னொரு 2 காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது ஒரு பேர் இருக்கு இல்லையா, இந்த 2 பேராக இருக்கு இல்லையா, அது வந்து 1 டைம் எழுதிக்கிறோம். அடுத்த பேரில் 1 டைம் எழுதிக்கிறோம். அடுத்த பேரில் 1 டைம் எழுதிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது, 2 × 2 × 2 கிடைக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ 40 and 56ஓட ஹெச்சிஎஃப் என்ன, 8 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ் 18, 24 and 13. 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 18ஓட இந்த ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். 2 × 3 × 6 × 9, 18. ஸோ இந்த 18ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது 24ஓட ஃபேக்டர்ஸ் 2, 3, 4, 6, 8, 12, 24 எழுதிட்டோம். அதே மாதிரி 30ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 2, 3, 5, 6, 10, 15, 30 இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 நம்பருக்குமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3த்துக்குமே 2 காமனாக இருக்குது, 3த்துக்குமே 3 காமனாக இருக்குது, அடுத்தது 6 காமனாக இருக்குது. ஸோ 2, 3, 6 3மே காமனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இதில் ஹையஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன, லார்ஜஸ்ட் ஃபேக்டர் என்ன, 6. அதனால் ஹெச்சிஎஃப் ஆஃப் 18, 24, 30ஓட ஆன்சர் என்ன வரும், 6 தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 and 124. 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா காண்க. இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 156ம் 124ம் ஒரே டிவிஷனில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ 156, 124 ரெண்டுமே வந்து காமனாக 2ஆல் டிவைட் ஆகுதா, அப்படி டிவைட் ஆகும்போது 156 2ஆல் டிவைட் பண்ணால் 78 கிடைக்கும். 124 2ஆல் டிவைட் பண்ணால் 62 கிடைக்கும். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 78 2ஆல் டிவைட் பண்ணும்போது 39 ஆகுது. 62 2ஆல் டிவைட் பண்ணால் 31 ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 39 3ஆல் டிவைட் பண்ணால் 13 கிடைக்குது. ஆனால் 31 டிவைட் பண்ண முடியாதுன்றதுனால 31 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 13ஆல் டிவைட் பண்ணும்போது, ஸோ நம்மளுக்கு 13ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அகெயின் இந்த 31 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 31ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 1 1 வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் கிடச்சிது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 2 × 3 × 13 × 31. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது, 4836. ஸோ எல்சிஎம் ஆஃப் 156 and 124ஓட ஆன்சர் 4836.
அடுத்தது பார்க்கலாம். LCM of 12 and 18. 12 and 18 ஓட LCM கேட்குறாங்க. டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணும்போது 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6, 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 18 அதே மாதிரி பண்ணுறோம். 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9, 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ 3ஆல் 3 டிவைட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போது இதோட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். இதோட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுகிறோம். என்ன வருது? 12க்கு 2 × 2 × 3 கிடச்சிருக்கு. 18க்கு என்ன கிடச்சிருக்கு? 2 × 3 × 3 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பருக்கு காமனாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட் எடுத்து எழுதிடுவோம். ஓகே, 2 காமனாக இருக்கா? அந்த 2 டைம்ஸ் காமனாக இருக்கனால அது ஒரு பேராக நம்ம மார்க் பண்ணிட்டு 1 டைம் எழுதினாலும் போதும். அடுத்தது 3 பேராக இருக்கா? ஸோ அதை என்ன பண்ணுறோம்? அதை 1 டைம் எழுதிக்கிறோம். ஓகே, காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் அன்காமனாக இருக்கு இல்லையா, இந்த 2ம் 3ம் காமனாக இல்லை, அதனால் அதை என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் அது 2 × 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 36. இதுதான் LCM of 12 and 18ஓட ஆன்சர். இப்போ 5th one பார்க்கலாம். Find the ratio of HCF and LCM of the numbers 18 and 30. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. 18 and 30 கொடுத்துருக்காங்க. இதோட HCF and LCM ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 18ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 2 × 3 × 3. 30 எழுதும் போது 2 × 3 × 5ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போது 18 and 30ஓட HCF எப்படி பார்ப்போம்? காமனாக இருக்கக்கூடியது 2ம் 3யும் காமனாக இருக்குது. ஓகே, அதனால் 2 × 3ன்னு எழுதுகிறோம். அப்போ 2 × 3 பண்ணால் 6 கிடைக்குது. HCF என்ன கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதிட்டு அப்புறம் அன்காமனாக இருக்கிறதையும் எழுதணும். இப்போ காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அடுத்தது காமனாக 3 இருக்குது. இப்போ 2 × 3ன்னு எழுதிட்டு அடுத்தது என்ன இருக்குது? ரிமைனிங் 3 × 5 இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்குது. HCF 6 கிடச்சிருக்கு. LCM 90 கிடச்சிருக்கு. இதோட என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ HCF அண்ட் LCMோட ரேஷியோ பார்த்தோன்னா 6:90 இருக்கு இல்லையா? இது பார்த்தோன்னா இது 60ல் பார்த்தோன்னா இது 1 டைம்ஸ் வரும், இது 15 டைம்ஸ் வரும். அதனால் 1:15 தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the numbers is 108, then find the other number. இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீபேகா 36. ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 நம்பரோட LCM வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோட HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த 2 நம்பர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தா, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இல்லையா, அது என்னன்னு தெரியாதனால என்னென்னு எழுதிக்கிறோம்? X into Yன்னு எழுதிக்கிறோம். ஓகே, X into Y is equal to LCM into HCF. இதில் ஒரு நம்பர் என்னென்னு சொல்லியிருக்காங்க? 108ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்பரை தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். LCM என்ன சொல்லியிருக்காங்க? 432. HCF என்ன சொல்லியிருக்காங்க? 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 432 into 36, இந்த 108 இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு வந்துட்டு டிவிஷனில் போயிடுதா? அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இது 6 டேபிளில் டிவைட் பண்ணால்
6 டைம்ஸு, இது 18 டைம்ஸு. அகெயின் 6 டேபிளில் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. இப்போது 3 டேபிளில் இது 1 டைம், இது 144 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 144 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். The LCM of two co-prime number is 5005. If one of the numbers is 65, then find the other number. இரு சார்பக எண்களின் மீசிமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 கோப்ரைம் இருக்கு இல்லையா, அந்த நம்பரோட எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 65ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கொடுக்கல. ஓகே, ஹெச்சிஎஃப் கொடுக்கலன்னா நம்மளுக்கு இங்கே ஈஸி தான், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க க்ளூ வச்சு என்ன பண்ணலாம்? ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இங்கே எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5005ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நம்பர் 65ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் தெரியாது, அதனால் ஒய்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 65 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 5005 இன்ட்டு, இப்போ நம்மளுக்கு ஹெச்எஸ்எஃப் வேல்யூ வேணும், அப்போ தான் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஹெச்எஸ்எஃப் வேல்யூ இங்கே கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் டூ கோ ப்ரைம் நம்பர் இஸ் 5005ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோ ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ ப்ரைமோட ஹெச்சிஎஃப் எப்பவுமே என்னவாக இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். இது கோ ப்ரைம்ஸாக இருக்கிறனால என்ன பண்ணலாம்? ஹெச்சிஎஃபோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். 5005 இன்ட்டு 1 பண்ணும்போது 5005 கிடைக்குது. இந்த 65 டிவைட் பண்ணால் ஆன்சர் இஸ் 77.